ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக். நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு துவரம் பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப்பு திருவிய தேங்காய், அதுக்கு கூட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகாய் தான். நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணி இதை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லபடியாக கொதித்து வரட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை பருப்பு குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.